श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது கர்ம சந்நியாச யோகத்தில் 18வது ஸ்லோகம். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனீசைவ ஸ்வபாகே ச பண்டிதாः சமதர்சனः. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனீசைவ ஸ்வபாகே ச பண்டிதாக சமதர்ஷினः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? ஒரு பெரிய கட்டுப்பாடு விதிக்கிறார். எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். வித்யா வினய சம்பன்னே, ஒருத்தனுக்கு நிறைய வித்தை, அதாவது வித்யைன்னு சொன்னால் நிறைய படிப்பறிவு இருக்குது, அப்புறம் கூடவே வினயம் இருக்குது. வினயம் என்று சொன்னால் கல்வியும் அடக்கமும் நிறைந்த ஒருவன், ஒரு பிராமணன். அவன் எப்படி இருக்கணும்னு கேட்டால், கல்வியும் அடக்கமும் நிறைந்த பிராமணனிடத்தும் கவின்னு சொன்னால் பசுவினிடத்தும் ஹஸ்தினா யானை. அதே சமயத்தில் சுனீஜகா அப்படின்னு சொன்னால் ஈனமான ஒரு பிறவி. நான் தெருவில் எப்பவும் போயின்ட்டுருக்கு, நம்ம படிக்கிறோமா பாடுறோமா அதெல்லாம் யோசிக்காமல் எப்போ பார்த்தாலும் அது குறைத்து கொண்டே இருக்கும். அதுபோல் ஒரு நாயினிடத்திலும் ஸ்வபாகேச்ச ஏவ ஸ்வபாகேச்ச, அவ்வாறே மாமிசம் உண்ணக்கூடியவர்களிடத்திலும் என்ன பண்டிதாக ஆத்ம ஞானிகள் சமதர்சனம் உடையவாறாக இருப்பார்கள். ஏன்னு சொன்னால் எல்லா சரீரத்துக்குள்ளும் இருக்கிற அந்தர்யாமி ஸ்ரீமன் நாராயணன் தான். அதனால் இவை எல்லாவற்றையும் பாரபட்சம் இல்லாமல் பார்க்கணும். எல்லாவற்றிலும் விருப்பு வெறுப்பை காட்டக்கூடிய அவசியம் இல்லை. ஆனால் அறிவு இருக்குது, அறிவில்லை, சரியாக பழக தெரியல, சரியாக பழகிறோம், அதெல்லாம் இருக்குது. ஆனால் அடிப்படையில் என்ன இருக்கணும்? எல்லார்கிட்டையும் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள இருக்க வேண்டும். வித்யா வினயம், அதாவது கல்வியும் அடக்கமும் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பிராமணன் அப்படின்னு சொன்னால், அப்படி கல்வியும் அடக்கம் இருக்கிற இடத்திலும் அது ஒரு கிளாஸ், அங்கே கூட ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் பிராமணன் இடத்திலும், அதாவது பிராமணர்களிடத்தில் என்ன பண்ணக்கூடாது? துவேஷம் பாராட்டக்கூடாது பிராமணன். அப்புறம் வேதம் படித்தவர்கள், அதுக்கப்புறம் நல்லபடியாக பசு பட்சியெல்லாம் தாண்டி என்ன இருக்குது, பசுவினிடத்தில் ஒரே கண்ணோட்டத்தில் இருக்கணும். அஸ்தினி, அதாவது மதம் பிடிச்சிட்டு வர யானையாக இருந்தாலும், சாதாரண அமைதியாக நடந்து போகிற யானையாக இருந்தாலும், அதற்கிட்டையும் என்ன ஒரே விதமான எண்ண ஓட்டங்கள். அதனிடத்துல விருப்பமில்லை. அதாவது நாயினிடத்திலும் விருப்பமில்லை. மனுஷன் இருக்கானே, மாமிசம் சாப்பிட்றானே, அவங்ககிட்டையும் விருப்பமும் இல்லை வெறுப்பும் இல்லை. அதுபோல் இருந்தால் அவர்கள் ஆத்ம ஞானிகள் என்று இருக்கப்படுவார்கள். ஆனால் ஆத்மதர்ஷினஹா என்ன ஆத்ம ஞானினஹா சமதர்ஷினஹா, எல்லாவற்றிலும் ஒரே போல நோக்கம், ஒரே போல ஒரு பார்வையில் எந்த விதமான பாகுபாடும் இல்லை, அப்படி இருப்பார்கள். ஆனால் இது நம்மளால் நிறைய பேரால் முடியுமா அப்படின்னு கேட்டால், நிறைய பேரால் என்ன 1% இருக்கிறவாளுக்கு தான் முடியும். பாக்கி 99 பேருக்கு இது சாத்தியமே இல்லை. ஆனால் அது எப்படி புரிஞ்சுக்கணும்? எங்கெங்கே பார்த்தாலும் அங்கங்கே எவ்வுயிருக்கும் அவ்வுயர்வாய் அங்கங்கிருப்பது ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது எத்தனை பேருக்கு முடியும் அப்படின்னு கேட்டால், அது கைவல்யம் வர வேணும் அப்படின்னு முயற்சி செய்கிறோமே, அதுபோல் யோகிகளுக்குத்தான் சாத்தியம். ஆனால் இந்த பெருமாள் இங்கே என்ன அத்தியாயத்தில் என்ன சொல்லிக் கொடுக்கார்? கர்ம சந்நியாசம். சந்நியாசம் என்பது விடுபட்டு கொள்வது, கர்மம் என்பது விடாமல் செய்வது. அதனால் விடாமல் செய்யக்கூடிய செயல்களில் ஒரு மனதை தள்ளி நிறுத்தி கொள்ள வேண்டும். இது என்னது? நேனு நாதி நாவாழ்வு, என் மனிதர்கள், எனக்கு தேவையானவர்கள், என்னுடைய வண்டி, என்னுடைய சிறப்பு, இது எல்லாம் என்னை சேர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணங்களை விட்டொழித்து எல்லாவற்றையும் அங்கங்கிருப்பது என்ன பராபரமே. எங்கெங்கே பார்த்தாலும் எந்த உயிர்க்கும் அவ்வுயிராய் அங்கங்கிருப்பது அந்த பராபரம். என்னது? சர்வ வல்லமை பொருந்திய சர்வஜனான சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன். நான் எதை காண்கிறேன் என்பது உனக்கு தெரியுமா? நான் என்ன பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு? எல்லாம் அவனே தான்.
அப்படி நான் தான் பார்த்துட்டுருக்கேன். மேலும் மனிதனும் மற்ற பிராணிகளும் தோல் பொம்மைகளைப் போல தலையை அசைப்பதாகவும் கைகால்களை ஆட்டுவதாகவும் காண்கிறேன். ஆனால் ஒரு பொம்மைக்கு நடுவில் உள்ளே இருப்பது யாரு? அந்தர்யாமையாக இருக்கிற ஈஸ்வரன். ஈஸ்வரனே உள்ளே இருந்து எல்லாவற்றையும் ஆட்டி வைக்கிறான். நமது உடலில் வேறு அங்கங்கள் வேறு தொழில் செய்கிறது. ஆமாம், கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, வாய் நன்னா தொணன்னு பேசுறது, சிலப்போ நல்ல விஷயங்களையும் பேசுறது, சிலப்போ வேண்டாத விஷயங்களையும் பேசுறது. அதை நாசியும் அப்படிதான் சிறப்பான நறுமணம் மிக்க வாசனைகளையும் நுகர்கிறது. சில நேரத்தில் தேவையில்லாத துர்கந்தமும் அந்த நாசியின் வழியாக வந்து பார்க்கிறது. அதே போல் ஒளி பொருந்தியதும் பார்க்கிறோம், ஒளி இல்லாததையும் பார்க்கிறோம். நாம் இயக்குவதை ஒரே உயிர் இயக்குவிப்பதை நாம் காண்பது போல ஞானி வேற்றுமை பொருள்களை ஒற்றுமை காண்கிறார். வேற்றுமையான பொருள்கள் வேறான பொருள்களில் ஒற்றுமையை காண்கின்றான் ஞானி அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் நம்மளுக்கு புரிய வைக்கிறார். நம்மளோட சரீரத்தில் இருக்கிற பஞ்சபூதங்கள், பஞ்சேந்திரியங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள் சொல்கிறோமே, இந்த ஐம்பொறி மெய்வாய் கண் மூக்கு செவி இது ஒன்றும் அதனோட வேலையை தனியாக செய்கிறது. கண்ணே பார்க்காது அப்படின்னா கண்ணு கண்டிப்பாக பார்க்கும், காது கேட்டுடும். காது கேட்டுக்குமே தவிர அது பார்த்துட்டே தானே சொல்லுமா இது ப்ளூ கலர் சாரி, ஆரஞ்சு கலர் வளையல்னு சொல்லுமா? நிச்சயமாக சொல்லாது. காதில் நிறைய விஷயங்கள் கேட்கும், இனிமையான சங்கீதம் கேட்கும், இல்லை நாராசமான வார்த்தைகள் கேட்கும். அப்படின்னா அதையெல்லாம் கண்ணு பார்க்குமா? ஒரு நாளும் சாத்தியமே இல்லை. அதனால் இது ஒரே சரீரத்திலேயே வேறு தொழில்களை வேறு இந்திரியங்கள் செய்வது போல என்ன பண்ணுறான், இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ வேற்றுமையான உபகரணங்கள், வேற்றுமையான ஜீவராசிகள் அவை செய்வது அத்தனையும் அதை ஒன்று போலவே கருதி அந்த வேற்றுமையிலும் ஒற்றுமையை காண்பதே ஞானியின் செயலாகும் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லிக் கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.